இது ஏசி பஸ்ஸு. நம்ம போகிறது வந்து நார்மல் பஸ்ஸு. ஏசி பஸ்ஸில் வந்து மினிமம் டிக்கெட்டே 20. அந்த ரவுண்டானுக்கு பக்கத்துலேயே இந்த கோயில் இருக்குது. அதனால் நம்ம நடந்தே கூட போகலான்னு நினைக்கிறேன். போகிற வழியெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அழகாக போகலாம். வந்து நம்ம பஸ் வந்து நம்மளை இது உள்ளே இட்டு போய் விட்டுருச்சு. இங்கே வந்து மியூசியம் இருக்குது. வந்து அவ்வளோ சீக்கிரம் உருகாது. அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டு உறிஞ்சிக்கிட்டே தெரியலாம். தேங்க்யூ. பர்ஃபெக்ட். ஏ கபும்கான அதோட தேங்க்யூ இருக்குது. நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, இது சிட்டி மாரி இல்லை, கொஞ்சம் கிராமம் மாதிரி இருக்குன்னு. அதனால் வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் கடைங்க. ரொம்ப சின்ன கடை பாருங்கள். இவ்வளோ தான் கடை. ஒரு 4 சீட் தான் போட்டிருக்காங்க. இப்படியே உட்காந்து வியாபாரம் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷனில் தான் இந்த கடை இருக்குது. நான் பாருங்க, நம்ம பில்லர் ஸ்ட்ரைன் ஒரு ஸ்ட்ரைன், அதாவது டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். இந்த டெம்பிளுக்கு வந்து 203ன்ற பஸ் வருமா. அதனால் வந்து பஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே நம்ம நேராக நடந்து வந்துட்டோம். அந்த சிக்னலில் இருந்து அப்படியே பேசிக்கிட்டே இங்கே பாருங்க நிறைய டாக்ஸி வருது. ஆனால் நம்ம கிட்டேருந்து பணத்தை பிடுங்கிறதுலேயே குறியாக இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, 2 ஸ்டேஷன் 3 ஸ்டேஷன் தான் இருக்கும். பக்கத்துலேயே தான் இருக்கும். ஈஸியாக போயிடலாம். பாருங்கள், நம்மள மாரி நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கண்டக்டர் அன்னைக்கிட்ட அதை மேப்பை காட்டி இதான்னு சொன்னால் அவர் ஓகே ஏறுன போகிறாரு, இல்லைன்னா அடுத்த பஸ் வரணும்னா போகிறாரு. அவ்வளோதான். நின்று பாருங்க. போய்கிட்டு இருக்கோம். இது ஏசி பஸ்ஸு. நம்ம போகிறது வந்து நார்மல் பஸ்ஸு. ஏசி பஸ்ஸில் வந்து மினிமம் டிக்கெட்டே 20 தாய்லாந்து பாட்டு. இதில் வந்து மினிமம் டிக்கெட்டு 8 நினைக்கிறேன். நம்ம போன தடவை போகும்போது வெறும் 8 பாட்டிலே போனோம். ரொம்ப தடவை, அதாவது ஒரு 3 ஸ்டேஷன் போனோம், 8 பாட்டு தான் வாங்கினாங்க. பாருங்க, தாய்லாண்டை சுற்றி பார்க்க போகிறேன். அது மாரி போய்கிட்டு இருக்கேன். பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு பெரிய கோயில் இங்கேயே இருக்குது. அந்த ரவுண்டானுக்கு பக்கத்துலேயே இந்த கோயில் இருக்குது. அதனால் நம்ம நடந்தே கூட போகலான்னு நினைக்கிறேன். போகிற வழியெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அழகாக போகலாம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம இடத்துக்கு போகிறோம். அதுக்கப்புறம் வரும்போது இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது சூப்பராக இருக்குங்க. ஆனால் வெயில் தான், செம்ம வெயிலாக இருக்குது. பாருங்க, அவங்க தான் நம்ம கைட் பண்ணாங்க. பாய் பாய். ஓகே, நம்ம இப்போ காட்டின பார்த்தீங்களா, அதாங்க டெம்பிளே. ஒரே ஒரு சிக்னல் தான். அது தெரியாமல் நம்ம வேறு அவசரமாக பஸ்ஸில் வேறு ஏறிவிட்டோம். அவங்க வந்து அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் வந்து விட்டாங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து நடந்தாலும் இங்கே வந்துட்டு இருக்கலாம் ஈஸியாக அந்த டெம்பிளுக்கு. ஒன்றுமே இல்லை, ரொம்ப பக்கம்தான். சரி வாங்க போவோம். வர வழியில் ஒரு ரிவர் சைட் பார்த்தேன், ரைட் சைடில் இருக்குது. அந்த ரைட் சைடுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த டெம்பிள் இருக்குது. பாருங்கள், நான் வரும்போது கரெக்டாக அந்த டெம்பிளை காட்டினேன். நான் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன்னு. அதுதான் டெம்பிளேவா. ஐயோ ஐயோ. இங்கே பாருங்க, ஒரு மியூசியம் இருக்குது. கிங் பிரஜாதிபாக் அப்படின்னு போட்டிருக்குது. பிரஜாதிபாக் மியூசியம். அது இங்கே நிறைய வந்து புக்ஸ் எல்லாம் கிடக்குது. இங்கே பாருங்க, சேவல், டாம் அண்ட் ஜெர்ரி, இது மாதிரி நிறைய இருக்குது. லைப்ரரி போல், லோக்கல் லைப்ரரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, புக்கு கடை தானே. சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப ஓல்டு லைப்ரரிலாம் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஜங்ஷனில் இருக்கும். பெரிய ஜங்ஷன் மாதிரி தெரியுது. அந்த ரவுண்டானாக்கு அடுத்த சிக்னல் இந்த சிக்னல் தான். இதில் வந்து நம்ம பஸ் வந்து நம்மளை இது உள்ளே இட்டு போய் விட்டுருச்சு. இங்கே வந்து மியூசியம் இருக்குது. பாருங்கள், மியூசியம் ஆனால் இன்றைக்கி ஓப்பனாக என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், க்ளோஸில் இருக்க மாதிரி இருக்குது. மண்டே ஒரு வேளை க்ளோஸாக இருக்கலாம். சண்டேயில் ஓப்பன் பண்ணிட்டு மண்டேயில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க தைவானில். அதே மாதிரி தான் போல் இங்கேயும். இங்கே பார்த்தீங்கன்னா இது போலீஸ் பூத்து. இது உள்ளே உட்காந்தா சிக்னல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க போல். இங்கே பாருங்கள், போலீஸ் வண்டி பார்த்தீங்களா அப்படி இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள், பிஸியாக. மண்டே வந்து இப்படி இருக்குது. பறக்குறாங்களே.
பாருங்க, நமக்கு தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிக்கன் ரைஸு நம்ம நேற்று சாப்பிட்டா மாதிரி தான். இங்கே வந்து நம்ம கடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, இது சிட்டி மாரி இல்லை, கொஞ்சம் கிராமம் மாதிரி இருக்குன்னு. அதனால் வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் கடைங்க. ரொம்ப சின்ன கடை பாருங்கள், இவ்வளோ தான் கடை. ஒரு 4 சீட் தான் போட்டிருக்காங்க. இப்படியே உட்காந்து வியாபாரம் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷனில் தான் இந்த கடை இருக்குது. நான் உங்களுக்கு நடந்து வந்தேன்ல, அப்புறம் வந்து உள்ளே போயிட்டோன்னா நடந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய டெம்பிள் மாதிரி இருக்குது. சாப்பிடாம போனால் கடுப்பாக இருக்கும், ரொம்ப பசிக்கும். அதனால் லைட்டாக ஏதாவது சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. பாருங்கள், இங்கே வேறு ஒரு 7-Eleven இருக்குது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு ட்ரிங்க் கூட இது மாதிரி ஸ்மூத்தி ஒன்று வைக்கிறாங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வெயிலுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் உருகாது. அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டு உறிஞ்சிக்கிட்டே தெரியலாம். ஓகே, 7-Eleven வந்து வாங்கிக்கோங்க, சீப்பாகவே கிடைக்கும். இருங்க, நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன் எவ்வளோக்கு தராங்க. இதை பாருங்கள், நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துடுச்சு. சாப்பிடுவோம் சாப்பிட்டுன்னு. உள்ளே போயிடுவோம் சாப்பிட்டு. பாருங்க, மிக்ஸ்டு யோகட் பெரி அப்படின்றத வந்து நமக்கு பண்ணி தராங்க 7-Elevenலேயே. பாருங்கள் எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏதோ ஒரு ஜூஸ் கடைக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங்கு. 7-Elevenன்றது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். இங்கே பாருங்கள், அது உள்ளேயே இப்படி பண்ணுறாங்க. யோகட், யோகட். ஓகே. ஓ, ஐஸ். இங்கே பாருங்க எவ்வளோ ஐஸ் வந்திருக்கு. இதெல்லாம் போட்டு தான் நமக்கு வந்து அடித்து கொடுப்பாங்க. அவ்வளோதான். இதுக்குன்னு எடுத்து வந்து உட்காருங்க. அப்பா எவ்வளோ ஐஸு. ஓகே, சக்கரை தண்ணி ஏதோ போடுறாங்க போல். அதுக்கப்புறம் யோகட்டு, இதோ சக்கரை தண்ணி இப்போ தான் போடுறாங்க. சிரப் மாதிரி இருக்குது. போட்டு அந்த பழம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரீஸ் பண்ண பழம். அதை வந்து தண்ணியில் கொண்டாட போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு அடி அடிப்பாங்க போல். இப்போது நம்ம இப்போ ஆர்டர் பண்ணது வந்து 60 பாட்டு, 60 பாத்துக்கு வாங்கியிருக்கோம். எங்கள் ஐஸ் வச்சுருக்காங்களா, கரெக்டாக ஒரு கப்பை அளந்து போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறாங்க. அதுதான் இப்போ ஒரு அடி அடிப்பாங்க பாருங்கள். அதான் அதை போட்டாச்சு. கிளப்புங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ப்ளக்கை கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து யோகட் நம்ம கேட்டோம்ல, யோகட் ஆட் பண்ணலாமா வேணாமான்னாங்க. ஆட் பண்ணுங்கன்னு தயிர் போடுறாங்க. இதில் பாருங்கள், வெயிலுக்கு எதமாக சூப்பரான ட்ரிங்க் ரெடி. இந்த தயிரை வந்து ஃபஸ்ட்டு இதுவில் கொட்டிடுறாங்க கப்பில். அதுக்கு மேலே இதை ஊற்றிடுவாங்க போல். நான் நினச்சேன் மேலே போடுவாங்க. மொத்தத்தையும் போட்டாங்க. நமக்கு $60 ஒர்த்து. நம்ம வெளில சாப்பிட்றதுலாம் பாருங்கள், இதெல்லாம் எதுவுமே இல்லை. வெறும் வந்து அந்த கொக்கோ கோலா ஐஸை ஊற்றிக்கிட்டு 35 பாட்டு 40 பாட்டு நம்ம சாப்பிட்டோம் நேற்றெல்லாம் வெளியில். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நம்ம வந்து இங்கே லோக்கல் பசங்கிட்ட கேட்கும்போது தான் சொன்னாங்க, இந்தமாரி சாப்பிடுங்க, இது வந்து இன்னும் நல்லாயிருக்கும், அதேமாரி கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் இன்க்ரீடியன்ஸ் வாங்கினாங்க. அதனால தான் சரி 60 கொடுத்து இதை வாங்கியிருக்கு. எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க தாய்லாந்து வந்தீங்கன்னா. இந்த தம்பிக்கிட்ட தான் நம்ம ஆர்டர் பண்ணோம். இன்னொன்று இருந்ததுங்க, அதுதான் நம்மக்கிட்ட அவங்ககிட்ட கேட்டோம். ஆனால் அது வந்து இப்போ இல்லைன்ட்டாங்க ஸ்டாக்கில். அதுக்கு பதில் தான் இப்போ நம்ம இதை ஆர்டர் பண்ணியிருக்குது. இதில் வந்து ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரின்ற அந்த பெரிலாம் போட்டு பண்ணுறாங்க. நல்லா லைட்டாக புளிக்காக தான் செய்யும், ஆனால் நல்லாயிருக்கும் வெயிலுக்கு. எப்படி ஒரு லெமன் ஜூஸ் குடித்தா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், கவர்லேயே போட்டு க்ளீனாக தந்துட்டாங்க. ஸ்ட்ரா தரல இன்னும். ஸ்ட்ரா எடுத்து வச்சிட்டாங்க. ஓகே, கிரேட், ரெடி. அவ்வளோதான், தேங்க்யூ, பர்ஃபெக்ட். ஏ கபுங்கான அதோட தேங்க்யூ. இங்கே பாருங்க, இந்த கடையில் தான் நம்ம வாங்கினது. வாங்கியாச்சு, சிறப்பாக முடிஞ்சது. 60 பாத்துக்கு வாங்கியாச்சு. இப்போ வந்து நிறைய ஐஸு கூட வச்சுருக்காங்க இந்த இடத்தாண்ட பாருங்கள். ஐஸ்லாம் வேணுன்னா கூட இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம்.
பட் ஆனால் நம்ம வரும்போது சாப்பிடலாம். கையில் நிறைய எடுத்துகிட்டு போகிறதும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். சுற்றி பார்க்கும்போதெல்லாம் தூக்கிட்டு போகிறது. ஆல்ரெடி நம்ம பேக் வேறு வச்சுருக்கோம். அது இல்லாமல் இதெல்லாம் தூக்கிட்டு சுற்ற முடியாது. ஒன்று ஒன்றா சாப்பிடுவோம், அவசரப்படாமல். இங்கே பாருங்க, நம்ம கேட்டது வந்து இதுதான் கேட்டோம் ஃபஸ்ட்டு. ஆனால் இது வந்து ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே வந்து அந்த க்யூப் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் ரிச்சாக இருந்தது. ஆனால் நம்ம இப்போ வாங்கினது வந்து இதுதான் இப்போ வாங்கியிருக்கிறது. அந்த பழம்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இதில் யோகட் நிறையவே போட்டிருக்காங்க. இதில் யோகட் இல்லாமல் பிக்சர் போட்டிருக்குது. இந்த யோகத்தோடு போட்டிருக்குது. நல்லா இருக்குல்ல? சரி, சாப்பிட்டு பார்ப்போம் நாங்கள்.